வணக்கம் ஆக்கு. நீட் வினாத்தாள் கசிவில் ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என்பதாக தொடங்கிய மாணவர்கள் இளைஞர்கள் போராட்டம் தற்போது தலைநகர் டெல்லியில் மிக பெரும் இயக்கமாக உருவெடுத்துள்ளது. அவர்களோடு பேச்சு நடத்தி சுமூக தீர்வு காண்பதற்கு பதிலாக ஒன்றிய அரசு டெல்லி காவல்துறை மூலம் கடுமையான அடக்குமுறைகளை ஏவிவிட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சி போக்கு குறித்து உங்களது கருத்து என்ன? உண்மைதான். தலைநகர் தில்லியிலே மிகப்பெரிய முற்றுகை போராட்டம் என்று சொல்லக்கூடிய அளவில் அங்கே மாணவர்களும் இளைஞர்களும் திரண்டிருக்கிறார்கள். சொல்லப்போனால் பல மெட்ரோ ரயில் நிலையங்கள் மூடப்பட்டிருக்கின்றன. மாணவர்களும் இளைஞர்களும் வந்து குவிவதை தடுப்பதற்காக அவர் முக்கியமான பல சாலைகள் மூடப்படுகின்றன. அந்த அளவிற்கு அங்கே போராட்டம் என்பது மேலும் மேலும் தீவிரமடைந்து கொண்டே இருக்கிறது. தொடக்கத்தில் இந்த நீட் வினாத்தாள் கசிவு அதற்கு பொறுப்பேற்று அமைச்சர் பதவி விலக வேண்டும் என்ற கோரிக்கையாகத்தான் புறப்பட்டது. சொல்லப்போனால் அந்த கோரிக்கைக்கு ஆதரவாக லட்சக்கணக்கான இளைஞர்கள் இணைய வழியிலே கையெழுத்திட்டு அந்த மனுவை நிரப்பிய போது அதுவும் ஒரு பெரும் பேரியக்கமாக மாறி கரப்பான் பூச்சி மக்கள் கட்சி என்ற ஒரு கட்சியே உருவாகிற அளவுக்கு அதை விட்டு சென்றதெல்லாம் நாம் பார்க்கிறோம். அந்த அமைப்பை சேர்ந்தவர்கள் வேறு பல இளைஞர் மாணவ அமைப்பை சேர்ந்தவர்கள் தான் இப்போது டெல்லியிலே அன்றாடம் இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். பாஜக அல்லாத அல்லது பாஜக ஆதரவு கட்சிகள் அல்லாத மற்ற அரசியல் கட்சிகளுடைய தலைவர்கள் இந்த போராட்டத்திற்கு தங்களுடைய ஒருமைப்பாட்டை தெரிவித்திருக்கிறார்கள். நேரில் சென்று அவர்களுக்கு ஊக்கமளித்து பேசி வருகிறார்கள். அவர்களை தடை செய்வது, பேச விடாமல் அல்ல அங்கே போக விடாமல் தடுப்பது போன்ற காரியங்களும் அங்கே நடந்து வருகின்றன. நீங்கள் கேட்டதைப் போல இந்த மாணவர்களோடு இளைஞர்களோடு பேச்சு நடத்தி ஒரு சரியான முடிவுக்கு வருவதற்கு பதிலாக அடக்குமுறைகள் ஏவிவிடப்படுகின்றன என்றால் அது அடிப்படையில் இந்த நீட் பிரச்சனையை கையாளுவதில் அதுபோல் இந்த மாணவர்கள் இளைஞர்களுடைய இந்த கொந்தளிப்பை கையாளுவதில் அரசு தோல்வியடைந்து விட்டது என்பதைத்தான் காட்டுகிறது. அப்படி தோல்வி அடைவதால் தான் அடக்குமுறைகள் மூலமாக இந்த போராட்ட எழுச்சியை அடக்கிவிடலாம், ஒடுக்கிவிடலாம் என்று திட்டமிடுகிறார்கள். ஆனால் அங்கே விழுகிற ஒவ்வொரு அடியும் இன்னும் 2 இளைஞர்களை உள்ளே இழுத்து கொண்டிருக்கிற அந்த போராட்டத்தில் இணைய வைத்து கொண்டிருக்கிறது என்பதை காண தவறுகிறார்கள். ஒரு வகையில் பார்த்தால் இது மாணவர்களுடைய அந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிற மாணவர்களுடைய கல்வி சம்பந்தமான பிரச்சனை மட்டுமல்ல. கல்வி உரிமை, அந்த மருத்துவ தேர்வு என்னாவது, அதில் எத்தனை பேருக்கு வாய்ப்பு கிடைக்கும் என்கிற அந்த பிரச்சனை மட்டுமல்ல. இன்னொரு கோணத்தில் பார்த்தால் மாநிலங்களுடைய உரிமைகள் சம்பந்தப்பட்டது. கல்வி இந்த நீட் என்பது வருகிற வரையில் மாநிலங்களில் அவர்களுக்கென்று சொந்த உயர்கல்வி ஏற்பாடுகள், அந்த அமைப்புகள், அதற்கான நுழைவுத் தேர்வுகள் என்றெல்லாம் இருந்தன. தமிழ்நாட்டில் 2007ஆம் ஆண்டில் அப்போதைய முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் 2007 நுழைவுத் தேர்வு என்பதே இல்லை என்ற நிலையை உருவாக்கி அந்த 12ஆம் வகுப்பு முடித்த மாணவர்கள் நேரடியாக அந்த உயர்கல்வி விண்ணப்பிக்கலாம், மருத்துவம் உள்ளிட்ட உயர்கல்விக்கு விண்ணப்பிக்கலாம் என்ற ஏற்பாட்டை கொண்டு வந்தார்கள். அது பல மாணவர்களுக்கு, குறிப்பாக ஏழை எளிய குடும்பங்களைச் சேர்ந்த மாணவர்களுக்கு, பின்தங்கிய பகுதிகளைச் சேர்ந்த மாணவர்களுக்கெல்லாம் உதவிகரமாக இருந்தது. பிறகு நமக்கு தெரியும் இந்த நீட் என்பது வந்தது. அந்த 2017 அது நடைமுறையில் இருக்கிறது. என்ன பிரச்சனை என்றால் ஒவ்வொரு மாநிலமும் தனக்கான நுழைவுத் தேர்வு முறையை வைத்திருந்த போது, குறிப்பாக தமிழ்நாட்டை எடுத்துக்கொள்வோம், தமிழ்நாட்டில் இருந்த நடைமுறையால் தான் ஏராளமான பயிற்சியும் அனுபவமும் ஆழ்ந்த புரிதலும் உள்ள மருத்துவர்கள் உருவானார்கள், மிகச்சிறந்த மருத்துவர்கள். தமிழ்நாடு மருத்துவ சுற்றுலா தலங்களில் ஒன்றாக அடையாளப்படுத்துகிற அளவிற்கு சிறப்பான மருத்துவர்கள். அவர்கள் அரசு துறை மருத்துவமனைகளில் இருக்கிறார்கள், தனியார் மருத்துவமனையில் இருக்கிறார்கள், வெளிநாட்டு மருத்துவமனைகளிலும் பணி செய்கிறார்கள். பலரும் வெளிநாடுகளைச் சேர்ந்தவர்கள் உட்பட மற்ற பல மாநிலங்களில் உட்பவர்கள் கூட சிகிச்சைக்காக
தமிழ்நாட்டை தேடி வருகிற அளவிற்கு இங்கே சிறந்த மருத்துவர்கள் உருவானார்கள் என்றால் அவங்கெல்லாம் யாரும் நீட் எழுதி வந்தவங்க அல்ல. அவங்கெல்லாம் மாநில தேர்வு அடிப்படையில் தான் வந்தார்கள். அவ்வளோ சிறந்த முறையில் அது மருத்துவர்களை உருவாக்கி இருக்கிறது என்றால் அதை சீர்குலைத்து விட்டு நீட் என்று கொண்டு வந்துட வேண்டிய அவசியம் என்ன? இந்த 10 ஆண்டுகளில் அப்படி எத்தனை மிகச்சிறந்த மருத்துவர்கள் என்பது உருவாக்கி விட்டார்கள் நமக்கு தெரியல. மாறாக மிக சிறந்த கனவுகளும் நல்ல மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற உணர்வும் உள்ள பல இளைஞர்கள் வடிகட்டப்பட்டு விட்டார்கள் என்பதுதான் உண்மை. நீட் என்பதே கூட நேஷனல் எலிஜிபிலிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட் என்பதாக இருந்தாலும் கூட அடிப்படையில் அது நேஷனல் எலிஜிபிலிட்டி எலிமினேஷன் டெஸ்டாகத்தான் இருக்கிறது. ஆக வாய்ப்பில்லாதவர்கள், பண வசதி இல்லாதவர்கள், பின்தங்கிய பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் இவர்களையெல்லாம் மருத்துவக் கல்லூரியிலிருந்து விலக்கி வைக்கிற ஏற்பாடாகத்தான் இந்த நீட் என்பது வந்தது. ஆகவே தான் இந்த நீட் முறையை ஒழித்து கட்ட வேண்டும், கைவிடப்பட வேண்டும் என்ற கோரிக்கையும் இருக்கிறது. தமிழ்நாட்டில் அந்த கோரிக்கை மிக வலுவாக ஒழித்து கொண்டிருப்பதையும் பார்க்கிறோம். ஆக இது அடிப்படையில் மாநிலங்களுடைய கல்வி முறையை கொச்சைப்படுத்துவதாக, மாநிலங்களுக்கு ஏதோ உயர்கல்வியில் அக்கறை இல்லாதது போலவும், மாநிலங்களுடைய அந்த உயர்கல்வி ஏற்பாடுகள் தரமற்றவை போலவும் ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துவதாகவும் இந்த நீட் என்பது இருக்கிறது. ஆக ஒரு பக்கம் இது கல்வி பிரச்சனை, இன்னொரு பக்கம் இது மாநில உரிமைகளும் மரியாதையும் சார்ந்த பிரச்சனையாக இருக்கிறது என்பதாக நான் பார்க்கிறேன். இந்த போராட்டங்களை ஒட்டி தமிழ்நாடு மற்ற மாநிலங்களிலும் மாணவர்கள், இளைஞர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இது குறித்து உங்களுடைய கருத்து என்ன? தமிழக காவல்துறை அவர்கள் மீது அவர்களை நடத்தி வரும் போக்கு குறித்து உங்களுடைய கருத்தும் சொன்னால் நன்றாக இருக்கும். அதோட தொடர்ச்சியாக எங்கேயும் பார்க்கலாம். அங்கே எப்படி ஒன்றிய பாஜக அரசு அடக்குமுறையில் ஏவி விட்டிருக்கிறதோ அதே போல் இங்கே தமிழ்நாட்டிலே தாவேக அரசு இதே போன்ற நடவடிக்கைகளை கட்டவிழ்த்து விட்டு இருப்பதை பார்க்கிறோம். மதுரை பல்கலைக்கழகத்தில் வகுப்பறைக்குள் சென்று 2 மாணவர் தலைவர்களை கைது செய்து கொண்டு சென்றிருக்கிறார். அவர்கள் போராட்டங்களுக்கு மாணவர்களை ஒருங்கிணைத்தார்கள் என்று கூறி போராட்டம், அது மாணவர் அமைப்புக்கான போராட்டம் என்கிற போது அவர்களை ஒருங்கிணைக்கிற பணியை செய்யத்தானே செய்வார்கள். அவர்கள் ஏதோ ஒரு கல்வி நிறுவனத்தில் பயிலத்தானே செய்வார்கள். அப்படி என்றால் இது என்ன அணுகுமுறை என்று நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. இன்னும் விரிவாக சொல்லலாம். ஆனால் சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் தாவேகா என்று அந்த கட்சி அரசியல், அதற்கு நீண்டகால பின்னணி இருக்கிறது என்றாலும் கூட அரசியல் கட்சி என்று தொடங்கிய பிறகு மக்களுடைய எந்த பிரச்சனைக்காக அந்த கட்சி போராட்ட களம் கண்டிருக்கிறது? அது ஒன்றிய அரசு கொண்டு வந்த நடவடிக்கைகளாக இருக்கட்டும், அல்லது இவர்கள் எப்பொழுதுமே தமிழகத்துடைய அன்றைய திமுக அரசைத்தான் குறை கூறி வந்தார்கள், அந்த அரசினுடைய நடவடிக்கைகளாக இருக்கட்டும், எதிர்ப்பு அறிக்கைகள் எல்லாம் வந்திருக்கின்றன, விமர்சனங்கள் வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். போராட்டம் என்று நடத்தியிருக்கிறார்களா? அந்த போராட்டம் என்கின்ற அந்த வரலாறு, போராட்டம் என்கின்ற அந்த அனுபவம் இல்லாததால் தான் இந்த போராட்டங்களை ஏதோ தங்களுக்கு எதிரான போராட்டம், இது ஒன்றிய அரசுக்கு எதிரான போராட்டம். ஆனால் தமிழக அரசு அவர்கள் ஒன்றிய அரசுடன் மோதல் போக்கை விரும்பவில்லை என்பதால் இந்த போராட்டங்கள் வளரவிடாமல் தடுப்பது நல்லது என்று நினைக்கிறார்களா என்று தான் நாம் கேட்க வேண்டியிருக்கிறது. அடிப்படையில் இந்த போராட்ட அனுபவம் இல்லாததால் இன்னொன்றும் நடக்கிறது. உதாரணமாக முதலமைச்சர் விஜய் அவர்கள் டெல்லியிலே காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி கைது செய்யப்பட்டதை கண்டதற்கு கண்டனம் தெரிவித்து ஒரு சின்ன பதிவு வெளியிட்டிருக்கிறார், வரவேற்கத்தக்கது. அதில் மிக தெளிவாக நீட் தேர்வு முறை கூடாது என்பதுதான் தாவேகா நிலைப்பாடு என்றும் சொல்லியிருக்கிறார். அதுவும் வரவேற்கத்தக்கது. அதற்காகத்தானே இங்கே போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. அதில் ஒன்று தாவேகாவுடைய இளைஞர் மாணவர் அமைப்புகள் அதில் போய் இணைய வேண்டும். ஆளுங்கட்சியாக இருப்பதால் இணைய முடியவில்லை என்று ஒரு பேச்சுக்கு வைத்து கொண்டால் நடந்துகிட்டு கொண்டிருக்கிற போராட்டங்களுக்கு தார்மீக ஆதரவை வழங்க வேண்டும். மாறாக தாவேகா இளைஞர் மாணவர் அமைப்புகள் போராடுகிறவர்களை கொச்சைப்படுத்தி தினமும் பதிவு செய்து வருகிறார்கள். இதை தாவேகா தலைமை அனுமதிக்கப் போகிறதா என்ற கேள்வியும் சேர்த்து எழுப்ப வேண்டியிருக்கிறது. எனவே ஒன்று அவர்கள் போராட முன்வரட்டும், அல்லது போராடுகிறவர்களுக்கு துணையாக இருக்கட்டும் என்ற ஒரு வேண்டுகோளை இந்த கட்டத்தில் நான் வைக்கிறேன்.